வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. டிக்டாக் காணொலியால் ஜாலில் புலம்பெயர் தமிழர் அதிரடியாக கைது. இளஞ்செழியனுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணத்தை போட்டுடைத்த அர்ச்சுனா. ஜாலில் சுடலையில் இருளில் தங்கும் காவல்துறையினர் எழுந்துள்ள குற்றச்சாட்டு. தப்பியோடிய நூற்றுக்கணக்கான முப்படை வீரர்கள் சிக்கினர், அமைச்சர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கைது, வெளியான காரணம். அம்பாறையில் அழுகிய நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். தையிட்டி விகாரை விவகாரம் சபையில் கேள்வி எழுப்பிய ஸ்ரீதரன் எம்பி. மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த தாயும் மகனும். இனி தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சமூக வலைதளத்தில் நேரலையில் காணொலிகளை வெளியிட்ட புலம்பெயர் தமிழர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். புலம்பெயர் நாடொன்றில் இருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ள நபரொருவர் டிக்டாக் தளத்தில் நேரலை வீடியோக்களை பதிவிட்டவாறு பல்வேறு தரப்பினருடனும் முரண்பட்டு வந்துள்ளார். ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் வெரணி பகுதியில் உள்ள தனியார் வங்கியொன்றுக்கு சென்று வெளிநாட்டு பணத்தினை உள்ளூர் பெறுமதிக்கு மாற்ற வங்கியில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதாக நேரலையில் வீடியோ பதிவிட்டவாறு வங்கியின் முகாமையாளர், உத்தியோகத்தர்கள், பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் என அனைவருடனும் முரண்பட்டு கொண்டார். அதுபோன்று சில வாரங்களுக்கு முன்னர் கொடிகாம போலீஸ் நிலையத்தினுள் சென்று போலீசார் முறைப்பாடுகளை புதிய காலதாமதம் செய்வதாக காணொலியொன்று வெளியிட்டு போலீசாருடனும் முரண்பட்டார். இந்நிலையில் கடந்த வாரம் வெரணி பகுதியில் உள்ள பாடசாலையொன்றின் இல்லம் மெய்வல்லுநர் போட்டியொன்றுக்கு சென்று மாணவிகளை காணொலி எடுத்து டிக்டாக் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதன்போது பாடசாலையில் கடமையில் நின்ற போலீசார் அதிபரின் அனுமதியின்றி மாணவிகளை காணொலி எடுக்க முடியாது என அறிவுறுத்திய போலீஸ் உத்தியோகத்தர்களுடனும் முரண்பட்டு அவற்றினை காணொலியாக வெளியிட்டார். அந்த காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து போலீஸ் உயரதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பேரில் கொடிகாம போலீசார் புலம்பெயர் தமிழரை கைது செய்தனர். இதனையடுத்து கைதானவரிடம் விசாரணைகளின் பின்னர் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. வடக்கின் கடவுளென வர்ணிக்கப்படுகின்ற நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழர் என்ற காரணத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவி உயர்வு வழங்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் முன்வைத்த பிரேரணை தொடர்பில் நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மக்களை பாதுகாப்போம் என அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டு நீங்களே ஒரு பாதுகாப்பு பிரேரணியை கொண்டு வந்து வடக்கு கிழக்கில் போதைப் பொருளை ஒழிக்கப் போவதாக கூறுவது மிகவும் கேவலமாக இருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடின் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதும் நிலைநாட்டப்படாது என சுட்டிக்காட்டிய நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நீதிபதி இளஞ்செழியனுக்கு தமிழன் என்ற காரணத்தினால் பதவியுயர்வு வழங்காத கேவலமான அரசாங்கத்தில் பங்கு வகித்துக் கொண்டு எவ்வாறு நீங்கள் இவ்வாறான பிரேரணியை கொண்டு வருவீர்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட நல்லூர் பிரதேச சபைக்குட்பட்ட அரியாலை சித்துப்பாத்தி மயானத்தில் கடமைக்காக நிறுத்தப்பட்ட காவல்துறையினர் மின்னொளி வசதிகளின்றி இருளில் தங்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது, அண்மையில் சித்திப்பாத்தி மயானத்தில் தகன மேடை அமைப்பதற்கான தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் வெளிவந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் குறித்த பகுதிக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்ட நிலையில் யாழ்ப்பாண நீதிமன்ற நீதிபதியும் குறித்த பகுதியை பார்வையிட்டுள்ளார். குறித்த பகுதியின் பாதுகாப்புக்காக இரு காவல்துறையினர் 24 மணித்தியாலமும் பாதுகாப்பு கடமையில் உள்ள நிலையில் இரவு நேரங்களில் மின் விளக்குகளின்றி இருளில் காத்திருக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் காவல்துறையினர் மயானத்தில் உணவு உண்பதிலிருந்து தமது அன்றாட செயற்பாடுகளை இரவு நேரங்களில் மேற்கொள்வதற்கு மின்விளக்கு இன்மையால் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறித்த விடயம் தொடர்பில் நல்லூர் பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அது தொடர்பில் தாம் அவதானம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். கடமையிலிருந்து தப்பிச் சென்ற 679 முப்படை வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.
முப்படையினர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் இணைந்து முன்னெடுத்த நடவடிக்கையின் போதே அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் நேற்றைய தினம் வரையான காலப்பகுதியில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற 455 பேர் இராணுவத்தினராலும் 80 பேர் காவல்துறையினராலும் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 63 கடற்படை உத்தியோகத்தர்களும் 81 விமானப்படை உத்தியோகத்தர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை பாதுகாப்பு படைகளில் இருந்து தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் அண்மையில் தெரிவித்திருந்தார். உத்தியோகபூர்வமற்ற முறையில் இராணுவத்தில் இருந்து விலகி அல்லது பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட இராணுவ வீரர்களே குற்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் குற்றச் செயல்களை தடுக்கும் நோக்கத்தில் குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது வீட்டில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் குழுவொன்றால் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிரிபத்கொடு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக குறித்த கைது இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலதிக விசாரணைகளுக்காக அவர் தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். களனி பகுதியில் காணியொன்று தொடர்பாக போலி ஆவணங்களை தயாரித்து பணம் மோசடி செய்த குற்றச்சாட்டில் மேர்வின் சில்வா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அம்பாறையில் பல நாட்களாக மரமொன்றில் தொங்கிய நிலையில் ஆணின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் நேற்றைய தினம் பாலமுனை முள்ளி மலையடி பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அக்கரைப்பற்று காவல் பிரிவுக்குட்பட்ட ஆட்டாளிச்சேனை பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட பகுதியில் உருக்குலைந்த நிலையில் சடலம் ஒன்று காணப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் மூலம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். கண்டுபிடிக்கப்பட்ட சடலம் சுமார் 35 முதல் 38 வயதுடையவரது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடும் நீல நிற டி-ஷர்ட் அணிந்து காணப்படுவதுடன் 5 அடி உயரம் கொண்டவராக குறித்த நபர் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான முடிவெடுத்து ஏற்பட்ட இழப்பா அல்லது கொலையா என்ற கோணத்தில் மேலதிக விசாரணைகளை அக்கரைப்பற்று காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இது தவிர வேறு எந்த காவல் நிலையத்திலும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் ஏதாவது முறைப்பாடு உள்ளதா என்பதை கண்டறிய உரிய தரப்பினரும் நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்களுக்கு அரசு என்ன தீர்வினை வழங்கப் போகின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தின நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையிட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிக்குள் திச ராஜமகா விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா? அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள ஏறத்தாழ 20 பரப்பு காணியின் உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை கையளிக்குமாறு நீண்டகால அகிம்சா வழியில் போராட்டம் நடாத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா? இவ்விகாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக 1950ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க காணி சுவீகரிப்பு சட்டத்தின் கீழ் அரசினால் ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்டுள்ளதா? அவ்வாறு சுவீகரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அமைச்சர் அறிந்துள்ளாரா? ஒரு நோக்கத்திற்காக சுவீகரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதை அமைச்சர் அறிவாரா? அவ்விகாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கான சுவீகரிக்கப்படவில்லையா? ஏன் அக்காணிக்குள் விகாரையினை காட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதை அமைச்சர் ஏற்றுக்கொள்வாரா? தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசினுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அறிய தருவாரா என்ற கேள்விகளை முன்வைத்தமை குறிப்பிடத்தக்கது. சூரியவிவு வீரியகம பகுதியில் வசிக்கும் ஒரு தாயும் அவரது 5 வயது மகனும் நேற்றைய தினம் மாலை அண்டை வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த அங்கீகரிக்கப்படாத மின்சார கம்பியில் சிக்கி உயிரிழந்ததாக சூரியவிவு காவல்துறையினர் தெரிவித்தனர். இறந்த குழந்தை அருகிலுள்ள வீட்டிற்கு சிறு குழந்தைகள் பயன்படுத்தும் மிதிவண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது சட்டவிரோத மின் கம்பியில் சிக்கிக் கொண்டதாகவும் மகனை காப்பாற்ற சம்பவ இடத்திற்கு ஓடிய தாயும் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மின்சாரம் தாக்கி தாயும் மகனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இறந்தவர்கள் 38 வயது தாயும் அவரது 5 வயது மகனும் ஆவர். சம்பவம் குறித்து சூரியவேவ காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.